வணக்கம். குஜராத் மாநிலத்துல பிஜேபியினுடைய அரசாங்கம் இருக்குது. அங்க சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கிறது. இன்னும் ஒரு 1 1/2 வருஷத்துக்கும் குறைவா தான் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறது குஜராத் மாநிலம். 2000த்துல இருந்து கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளா அங்க பிஜேபியினுடைய அரசாங்கம் தான் இருக்குது. தற்பொழுது மாநிலத்தினுடைய முதல்வரா பூபேந்திர பாய் பட்டேல் இருக்கிறாரு. காங்கிரஸ் அங்க ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. ஆம் ஆத்மியும் அங்க வந்து சில தேர்தல்கள்ல போட்டியிட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுல அவங்களால சோபிக்க முடியல. ஸோ அவங்க வரக்கூடிய தேர்தல்லையும் போட்டியிடுவாங்க. ஸோ 3 முனை போட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும், நேர் எதிரா காங்கிரஸ் மற்றும் பிஜேபி மோதக்கூடிய மாநிலமா தான் இருக்குது குஜராத். ஸோ அங்க தற்பொழுது தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. 1 1/2 வருஷத்திற்கும் குறைவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த அரசாங்கத்திற்கு எதிரா மாறி இருக்குதா? இல்ல இதே அரசாங்கம் தொடரணும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் விரும்புறாங்களா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்சைட் ரேடாரினுடைய தேர்தலுக்கு முந்தைய இன்றைய தேதியில தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா பிஜேபி 52% வாக்கு, காங்கிரஸ் 22% வாக்கு, ஆம் ஆத்மி 14% வாக்கு, மற்றவர்கள் 12% வாக்கு. மொத்தமா 182 தொகுதிகள், 92+ இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். இன்றைய தேதியில தேர்தல் நடந்ததுன்னா பிஜேபி 128, காங்கிரஸ் 32, ஆம் ஆத்மி 14, மற்றவர்கள் 8. ஸோ இன்றைய தேதியில தேர்தல் நடந்ததுன்னா ஒரு நல்ல மார்ஜின்ல பிஜேபியினுடைய ஆட்சியே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிர்த்தரப்பு அதிகபட்சமாவே அவங்களுடைய சீட் 32 அப்படின்ற எண்ணிக்கையில தான் இருக்குது. ஸோ ஆட்சி மாற்றம் கிடையாது. தொடர்ந்து அடுத்த முறையும் பிஜேபியினுடைய ஆட்சியே குஜராத்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.